சபாநாயகருடைய சுதந்திரம் மற்றும் நடுவு நிலைமை. அவரு மக்களவையில மற்றும் நாடாளுமன்றத்துல மிக முக்கியமான ஒரு நிலையில இருக்காரு. அவருக்கு நிறைய மரியாதைகள் இருக்கிறதுனால அவருடைய செயல்கள் மற்றும் அவருடைய பணிகளுக்கு சுதந்திரம் மற்றும் நடுவு நிலைமை மிக முக்கியமானது. அதை கொடுக்கிறது நம்மளுடைய அரசியலமைப்பு. என்ன சுதந்திரம் மற்றும் நடுநிலைமை நம்மளுடைய அரசியலமைப்பு கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல அவருடைய பதவிகால பாதுகாப்பு. அவருடைய பதவி காலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவருடைய பதவி காலத்துல அவருடைய என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்காங்கன்னா, அவரை அவ்வளவு எளிமையா அவருடைய பதவியில இருந்து நீக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல மினிமம் 50 நபர்கள் அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரணும். அதுவும் 14 நாட்களுக்கு முன்னதாக அறிவிப்பு அளித்தல் வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவரை மக்களவை சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்க முடியும். இரண்டாவது, ஊதியம் மற்றும் படிகள். அவருடைய ஊதியம் மற்றும் படிகளை முடிவு செய்யக்கூடிய அமைப்பு யார் அப்படின்னா நாடாளுமன்றம். எதுல இருந்து அவருக்கு ஊதியம் மற்றும் படிவுகள் கொடுக்கப்படுது அப்படின்னா இந்தியாவினுடைய தொகுப்பு நிதியில இருந்து கொடுக்குறாங்க. இது நாடாளுமன்றத்தினுடைய வாக்கெடுப்புக்கு உட்பட்டது கிடையாது. அடுத்து விவாதம் மற்றும் விமர்சனம். அவருடைய செயல்பாடுகள் மற்றும் அவருடைய நடத்தைகளை என்ன காரணம் கொண்டு விவாதம் மற்றும் விமர்சனம் பண்ணக்கூடாது. அது நீதிமன்றத்தினுடைய மறு ஆய்விற்கு அப்பாற்பட்டது. அடுத்து வழிமுறைகள் மற்றும் செயல்பாடுகள். நாடாளுமன்றம் மற்றும் மக்களவையினுடைய விதிமுறைகளுடைய வழிமுறைகள் மற்றும் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் பெற்றவர் யார் என்றால் மக்களவை சபாநாயகர். அவருடைய அந்த ஒழுங்குமுறையானது நீதிமன்றத்தில் வினாக்கள் எழுப்ப இயலாது. அடுத்து நடிப்பு வாக்கு. நடிப்பு வாக்கு அப்படிங்கிறது அவையில இப்போ ஒரு மசோதாவோ அல்லது ஒரு தீர்மானமோ தாக்கல் பண்ணும்போது ஓட்டு எடுப்பாங்க. அந்த வாக்கெடுப்பு நடைபெறும் போது ஒருவேளை சமமான நிலைமை வந்துட்டு அப்படின்னா மக்களவை சபாநாயகர் முடிவெடுப்பார். எனவே அவரால் முதல் முறையில ஓட்டளிக்க முடியாது. ஆனா அவரால் என்ன பண்ண முடியும், அந்த நடுநிலைமையின் போது அதுல யாருக்கு சாதகமாக வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் பெற்றவர் மக்களவை சபாநாயகர். அதை நடிப்பு வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 7வது நிலை. என்னது 7வது நிலை? இந்திய அரசியலமைப்பு பிரகாரம் அவருக்கு 7வது நிலை கொடுத்திருக்காங்க. முதல்ல குடியரசுத் தலைவர், இவர் 7வது நிலையில இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையாக வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இவருக்கு மேலதான் பிரதமர் இருக்கிறாரு. இவருக்கு கீழே யாரு இருக்கிறாங்க அப்படின்னா மத்திய அமைச்சர்கள் எல்லாமே இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு இவருக்கு சுதந்திரமும் நடுநிலைத்தன்மையும் கொடுத்திருக்கு. இது மிக முக்கியமானது.